வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேன்சர் செல்களை வளர விடாமல் அழிக்கிற உணவுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உலக அளவில் உயிரை குடிக்கிற 2வது பெரிய நோயாக கேன்சர் இருக்குது. புற்றுநோய் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு வரும் கொடிய நோயாக இருக்குது. இந்த புற்றுநோயை விரட்ட ஏராளமான மருந்து இருந்தாலும் நம்ம உண்ணும் உணவுகள் கூட புற்றுநோயை விரட்ட துணை புரியுது. இன்று வர உலகில் 500க்கும் மேற்பட்ட புற்றுநோய்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. புற்றுநோய் நம்ம உடலில் உள்ள ஆரோக்கியமான செல்களை எல்லாம் அழிச்சிட்டு புற்றுநோய் கட்டிகளை வளர்ச்சி பெற வச்சிரும். இந்த புற்றுநோய் கட்டிகள் நம்ம உடலில் ஒரு உறுப்புகளை கூட விட்டு வைக்காது. இதன் அறிகுறிகளை முன்னரே கண்டறிய முடியாமல் ஏராளமான மக்கள் புற்றுநோயால் இறந்து வருகின்றனர். இந்த உணவுகளை காணப்படும் சில வகை மூலக்கூறுகள் புற்றுநோயை விரட்டும் ஆற்றலை கொண்டுள்ளது. புற்றுநோய்கள் வந்த பிறகு குணப்படுத்துவதை விட அதை வராமல் தடுப்பது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. புற்றுநோயை வராமல் தடுப்பதில் நம்ம அன்றாட உணவுகள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நம் உணவில் சேர்த்துக்கொள்ளும் சில வகை உணவுப் பொருட்கள் மற்றும் காய்கறிகள், பழங்கள் போன்றவை புற்றுநோய் வராமல் காக்க உதவி செய்யுது. இந்த வகை உணவுகளில் இயற்கையாகவே புற்றுநோயை தடுக்கும் மருத்துவ குணங்கள் பொதிந்து கிடக்குது. இந்த புற்றுநோயை தடுக்கிறதுக்கு எந்த வகையான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் முதலாவது என்னென்னா தக்காளி சிவப்பாக இருக்கிறதுக்கு அதில் உள்ள லைகோபின் அப்படிங்கிற பொருள் தான் காரணம். இந்த லைகோபின் புற்றுநோயை எதிர்க்கும் ஆற்றல் இருக்குது. தேசிய புற்றுநோய் நிறுவனத்தின் ஜேர்னலில் வெளியிட்ட ஒரு ஆய்வின்படி தக்காளியை சாண்ட்விச், சாஸு, கெச்சப்பு, சாலட்டு போன்றவற்றில் அதிகளவு பயன்படுத்தி வாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது புற்றுநோயை எதிர்க்கும் ஆற்றலை தரும். 2வது பீன்ஸில் அதிகளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால இது குடல் புற்றுநோயை போக்கும் ஆற்றல் கொண்டுள்ளது. குடல் புற்றுநோய் கொண்ட நபர்களுக்கு பீன்ஸில் உணவு சேர்க்கப்படும் போது அவங்களுக்கு புற்றுநோய் கட்டுகளோட வீரியம் குறைஞ்சிருப்பது தெரிய வந்திருக்கு. ஊட்டச்சத்து மற்றும் புற்றுநோய் இதழில் வெளியிட்ட ஆய்வின்படி பீன்ஸ் புற்றுநோய் உயிரணுக்களின் வளர்ச்சியை 75% தடுக்கும் திறன் கொண்டிருப்பது தெரிய வந்திருக்கு. அடுத்ததாக பெர்ரி. நம்ம சாப்பிட்ற ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி என எல்லாவற்றிலும் ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஆக்சிஜனேட்டின் நிறைய இருக்குது. இந்த ஆக்சிஜனேட்டர் பண்புகள் உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்றவும் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் உதவுது. புற்றுநோய் ஆராய்ச்சிப்படி பெர்ரியில் 62% புற்றுநோயை குறைக்கும் ஆற்றல் இருக்குது. ராஸ்பெர்ரி போன்றவற்றில் 54% உணவு குழாய் புற்றுநோயை தடுக்கிறது. மேலும் பெருங்குடல் புற்றுநோயையும் தடுக்குது. எனவே பெர்ரி பழங்களை உணவில் கட்டாயம் சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக லவங்கப்பட்டையில் இரத்த சர்க்கரை மற்றும் அலர்ஜியை போக்கும் தன்மை காணப்படுது. பொதுவாக லவங்கப்பட்டை எடை குறைப்புக்காக பயன்படுத்துவாங்க. இந்த லவங்கப்பட்டை புற்றுநோயை தடுக்கவும் உதவுது. பட்டை புற்றுநோய் கட்டிகள் பரவதை தடுத்து நிறுத்துது. குறிப்பாக பட்டையிலேருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் தலை மற்றும் கழுத்தில் வளரும் புற்றுநோய் செல்களை குறைக்குது. எனவே தினமும் 1/2 டீஸ்பூன் அளவு பட்டை பொடியை சேர்த்து வாருங்கள். இது உங்களுக்கு புற்றுநோயை தடுக்கும் ஆற்றலை கொடுக்கும். அடுத்ததாக மஞ்சள் நம்ம பாரம்பரியாக பயன்படுத்தும் ஒரு பொருள். மஞ்சளில் உள்ள குர்குமின் அப்படிங்கிறது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மாதிரி செயல்படுகிறது. இதனால் புற்றுநோய் தடுக்கும் ஆற்றலும் இதில் இருக்குது. குறிப்பாக மஞ்சள் குடல் புற்றுநோயை குறைக்கும். இதோடு மட்டும் இல்லாமல் மஞ்சளில் உள்ள குர்குமின் கழுத்து மற்றும் தலையில் ஏற்படும் புற்றுநோய் செல்களையும் அழிக்குது. மஞ்சள் நுரையீரல், மார்பக மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோய்களையும் வராமல் தடுக்க உதவுது. எனவே மஞ்சளை தவறாமல் உங்கள் உணவில் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக கேரட். பொதுவாக கேரட் நம் கண் பார்வைக்கு நல்லது அப்படின்னு தெரியும். ஆனால் உண்மையில் கேரட்டில் புற்றுநோயை தடுக்கும் ஆற்றலும் காணப்படுது. கேரட் வயிற்று புற்றுநோயின் அபாயத்தை கிட்டத்தட்ட 26% குறைக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி புரோட்டஸ்ட் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் தடுக்கும் ஆற்றலும் இந்த கேரட்டுக்கு இருக்குது. எனவே கேரட்டை பச்சையாவோ அப்படி இல்லைன்னா பொரியலாவோ வேக வச்சோ சாப்பிட்டு வரலாம். அடுத்ததான் ஆளி விதை பெருங்குடல், தோல், மார்பகம் மற்றும் நுரையீரல் புற்றுநோய்களை எதிர்த்து போராடும். அதில் லிக்னான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது பல புற்றுநோய்களில் உடல்லேருந்து அகற்ற உதவுது. ஆளி விதையில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் இருக்குது. இது வீக்கத்தை குறைக்கவும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் பயன்படுது. புற்றுநோயை எதிர்த்து போராட உங்கள் தானியங்கள் மற்றும் சாலட்டுகளை அரைச்ச ஆளி விதைகளை நம்ம சேர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி இன்னும் பிற பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.